இந்த சீமானோட கட்சி வேட்பாளர்களை திருச்சியில் கூட்டம் போட்டு அறிவிச்சாங்க. 234 தொகுதிக்கு 234 பேர் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு. நாங்கள் வழக்கம் போல் தனியாக தான் நிற்க போகிறோன்னு. அதில் 6 பேர் பார்ப்பனர்கள். இஸ்லாமியர்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் 6 பேர் பார்ப்பனர்களுக்கு இடமளிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, மீனவர்களுக்கே 5 பேருக்கு தான் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஜெயிக்க போகிறதில்ல, யாருமே ஜெயிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் காசை வாங்கிட்டு வாய்ப்பளிக்கிறதுல கூட சீமான் வந்து மீனவ சமுதாயத்துக்கு 5 பேருக்கு தான். ஆனால் தினந்தோறும் வேர்வை சிந்தி முதுகு தண்டு வளைஞ்சி உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பாகவே கடந்து சாகிற சமூகமான பார்ப்பன சமூகத்துக்கு 6 இடம் அளிச்சிருக்கார். எதை விட அதிகம் அப்படின்னா முத்திரையர்களுக்கே 8 தான். பார்ப்பனர்களுக்கு 6, முத்திரையர்களுக்கு 8. முத்திரையர் சமூகம் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் இந்த தென் மாவட்டம் போனேன்னா மொத்தமே நாங்கள் தான் தெரியும்ல, நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்லாம் பேசக்கூடிய நபர்கள் வந்து சீமான் வந்து முத்திரையர் சமூகத்துக்கு 8 இடங்களையும் பார்ப்பனர்களுக்கு 6 இடங்களையும், சீமான் வந்து மீனவர்களுக்கு 5 இடங்களையும் பார்ப்பனர்களுக்கு 6 இடங்களையும், அருந்தியர் சமூகத்துக்கு 3 இடங்களையும் பார்ப்பனர்களுக்கு 6 இடங்களையும், சௌராஷ்டிராவுக்கு 2 பார்ப்பனர்களுக்கு 6, சௌராஷ்டிராவுக்கு 2 கொடுத்துருக்காப்ல. தெலுங்கு வெறுப்பை, மாற்று மொழி வெறுப்பை பேசக்கூடிய சீமான் வந்து தமிழே தெரியாத சௌராஷ்டிராவை சேர்ந்த நபர்களுக்கும் 2 இடம் கொடுத்துருக்காரு. படுகர்களுக்கு 2 இடம், பழங்குடியினருக்கு 2 இடம், ஆசாரிக்கு 1 இடம், குறவருக்கு 1 இடம். குறவர் சமூகத்துக்கே 1 இடம், ஆனால் சௌராஷ்டிராவுக்கு 2 இடம். குறவர் சமூகத்துக்கு ஒரே இடம் தான், ஆனால் பார்ப்பனர்களுக்கு 6 இடம். அதே போல் ஊராளி கவுண்டர்களுக்கு 1 இடம், குயவருக்கு 1 இடம், குறும்ப கவுண்டருக்கு 1 இடம், மருத்துவருக்கு 1 இடம். மருத்துவர்னா முடியெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட, இன்னைக்கு எல்லாரும் எல்லா தொழிலும் இருக்காங்க, இருந்தாலும் முடி வெட்டக்கூடியவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதி சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ சாதி. அப்படி உழைப்பில் ஊறி திளைக்கிற தமிழ்நாடு முழுக்க பரவலாக வாழக்கூடிய மருத்துவ சமூகத்துக்கு 1 இடம், உழைப்பிலிருந்தே அப்புறப்பட்டு போய் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு அதிகார வர்க்கத்தில் அமர்ந்துக்கிட்டு காலங்காலமாக சொகுசாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பார்ப்பனர்களுக்கு 6, ஊராளி கவுண்டருக்கு 1 இடம், குறும்ப கவுண்டருக்கு 1 இடம், ஆனால் பார்ப்பனர்களுக்கு 6 இடம். இது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாச்சு. நம்ம அந்த ஒப்பீடை நீங்கள் கவனிச்சுக்கணும். யாருக்கு 6 இடம் கொடுத்துருக்கான், யாருக்கெல்லாம் 1 இடம் 2 இடம் கொடுத்துருக்கான், யாருக்கு 6 இடம் கொடுத்துருக்கான், யாருக்கெல்லாம் 3 இடம் 4 இடம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பார்ப்பனர்களுக்கு 6 இடம் கொடுத்துருக்கிறது பொதுவெளியில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகவே அவங்க கட்சியில் நட்சத்திர பேச்சாளர்னு ஒருத்தர் இருக்கால, ஊடகங்கள் சேட்டலைட் மீடியாஸ் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு கொடுத்துருக்கிற பட்டப்பேர் வந்து நட்சத்திர பேர். நாம் தமிழர் கட்சியோட நட்சத்திர பேச்சாளர். எப்பேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர் பாருங்க. பெண்களை மஞ்சப்பொடி சொல்லி எவ்வளவு ஆபாசமாக இழிவாக கொச்சையாக அவன் பேசியிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு இந்த மீடியாக்கள் கொடுத்த பேர் நாம் தமிழர் கட்சியோட நட்சத்திர பேச்சாளர். இந்த கொரோனா காலகட்டத்தில் குடிகார பயல்களுக்கெல்லாம் மது பிரியர்கள்னு இப்போ ஓலிமார் சேனல் வந்து ஒரு பட்டப்பேர் கொடுத்தான். குடிகாரன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறத அதை இழிவாக பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதை பெருமையாக பேசுகிற மாதிரி மதுப்பிரியர்கள்னு ஒரு பேர் கொடுத்தான் ஓலிமர் சேனல். அதே போல் நகையை திருட்டு பாப்பானா சுற்றிக்கிட்டு இருக்கிற பார்ப்பனர்கள், நம்ம ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் சொல்லலை, நகையை திருடி போன பாப்பானுங்களை நகை எடை குறைப்பாளர்கள்னு பேர் கொடுத்தானுங்க இதே சேட்டலைட் மீடியாக்காரனுங்க தான். அதே போல் பெண்களை கேவலமாக கொச்சையாக ஆபாசமாக பேசக்கூடிய தனிநபர் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனித ஜென்மமாகவே இல்லாத இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற நபரை வந்து நாம் தமிழர் கட்சியோட நட்சத்திர பேச்சாளர் டிவிகே விஜயை பயங்கரமாக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வச்சு மேடையில் உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கேடுகட்ட கேவல ஒரு குறிப்பிட்ட சில மீடியாக்கள். அதை நட்சத்திர பேச்சாளர்னு சொல்கிறது அதை விட கேவலம். அவன் வந்து இந்த பார்ப்பனர்களுக்கு 6 இடம் கொடுத்தது விமர்சனம் வைக்கிறாங்க. நாங்கள் ஊராளி கவுண்டருக்கு 1 கொடுத்துருக்கோம், ஆதி தமிழர்களுக்கு 1 கொடுத்துருக்கோம், குறும்ப கவுண்டருக்கு 1 கொடுத்துருக்கோம், மீனவர் சமூகத்துக்கு 5 கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு எல்லாம் கூட 1-2 பொது தொகுதியில் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் இப்போ வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக பொது தொகுதி இப்படி உட்காந்துப்பான், இப்படி பார்த்துட்டு இருப்பான். இப்படி பார்த்துக்கிட்டு பொது தொகுதியில் இத்தனை காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட இவர்களுக்கு நாங்கள் பொது தொகுதியில் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, பார்ப்பனர்களுக்கு கொடுத்தது தெரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாம் இவனை கேட்குறோம், இந்த இவ்வளோ காலமாக அரசியலில் பொது தொகுதியில் பட்டியல்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு இடம் கொடுக்கலன்னு பதறி போய் நீ வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், அதுவும் நிறைய அள்ளி கொடுத்துட்டேன்,
தமிழ்நாட்டுல 1-2% கூட இல்லாத பார்ப்பனர்களுக்கு 6 இடத்த கொடுத்துட்டு இங்க பரவலா வசிக்கக்கூடிய முத்தரைய சமூகத்துக்கு வெறும் 8 இடமும், மற்ற மருத்துவர் சமூகத்திலிருந்து குறும்ப கவுண்டர், ஊராளி கவுண்டர், மீனவர் சமூகத்துக்கு எல்லாம், உழைப்பாளிகளுக்கு எல்லாம் 1-2 இடங்களை கொடுத்துட்டு நாங்க தான் அறுத்து தள்ளி இருக்கோம் அப்படின்னு உட்காந்துட்டு இப்படி குனிஞ்சு பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இவனை கேட்கிறோம், இவங்களுக்கெல்லாம் பொது தொகுதி இத்தனை நாள் கொடுக்கல, அதனால தோக்கிறதுக்காக நாங்க இவங்களுக்கு பொது தொகுதி கொடுக்குறோம் நீ பேசுறல்ல. அப்போ ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் நாடாளுமன்ற தலைமை பொறுப்புகள்லையும் அங்க அலுவலக பணிகள்லையும் இதுவரைக்கும் ஓபிசிகளுக்கு இடம் இல்லையே, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிற எவனுக்குமே இடம் இல்லையே, நாடார் சீமான் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் இடம் இல்லையே, சாட்டை துரைமுருகன் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் இடம் இல்லையே. அதுக்காக எல்லாம் ஏதாவது நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சி அமைஞ்சா தனி நாடாளுமன்றத்தை கட்டிடுவோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா தனி நீதிமன்றத்தை கட்டிடுவோம், நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சா தனி ஐஐடியை கட்டிடுவோம் அப்படின்னு அங்கேயும் அதான் எங்க ஆட்சி இல்லைல்ல, 50 வருட திராவிட ஆட்சி தான் நடந்துச்சு. அப்ப 50 வருட திராவிட ஆட்சி தான் நடக்குது, நீ எதுக்கு வேட்பாளர் நிறுத்துற? அப்படி அவங்களே இருந்துட்டு போயிட்டுமே. இதெல்லாம் நீ மாற்ற முடியுமா? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மாநில ஒன்றிய அரசு அதிகாரம் என்ன? எங்க யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பும் உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு? இது எது குறித்துமே பேசாம காலங்காலமா அதிகார மையத்துல உச்சாணி கும்பல உட்கார்ந்துகிட்டு கோலோச்சிக்கிட்டு இருக்கிற பார்ப்பன சமூகத்துக்கு 6 இடங்களை வாரி கொடுத்துட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நாங்க ஊராளி கவுண்டருக்கும் கொடுத்துருக்கோம், மீனவருக்கும் கொடுத்துருக்கோம், குறவருக்கும் கொடுத்துருக்கோம், ஆதி தமிழருக்கும் கொடுத்துருக்கோம்னு உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சௌராஷ்டிராவுக்கு ஏன் 2 இடம் கொடுத்த? நீ தான் தெலுங்கு வெறுப்பு பேசுறல்ல, மொழி ஆதிக்கத்தை பேசுறல்ல, தமிழ் தான் ஆளணும். யார் அதாவது இங்கு வாழ எவருக்கும் உரிமை உண்டு, ஆள்வதற்கு எமக்கே உரிமை உண்டு. இவனுங்களோட பஞ்ச் டயலாக். இவன் இந்த பதிவுல கூட சொல்றான், நாங்க யார் வேணா ஆளலாம், நாங்க யார் வேணா வாழலாம், நாங்க தான் ஆளலாம். ஆனா சௌராஷ்டிராக்கு 2 இடம் கொடுத்துருக்கோம், ஆனா பார்ப்பனர்களுக்கு 2 இடம் கொடுத்துருக்கோம். ஏண்டா ஒக்கலிக்க கவுடா நாம் வச்சு இனவாதம் பேசுது, இனவெறி பேசுது, பாசிசம் பேசுது, ராசிசம் பேசுவாங்க. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற அடிப்படையில நாம் தமிழ்ச்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட் நிக்கிறதுங்கிறது ஆள்றதுல வராத கணக்கு. இவனுக்கு எவ்வளவு முரண்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. வாழ்வதற்கு தடை இல்லை, ஆள்வது நாங்க தான் ஆளணும்னு சொல்லிட்டு தமிழே தெரியாத சௌராஷ்டிராக்காரனுக்கு 2 சீட்டை கொடுக்குறான். வாழ்வதற்கு உரிமை உண்டு, ஆள்வதற்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு பார்ப்பனர்களுக்கு எடுத்துட்டு 6 இடம் கொடுக்குறான். சௌராஷ்டிரா மற்ற கம்யூனிட்டி தமிழ் அறியாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறான். கேட்டா நாங்க எங்க மீது விமர்சனம் வருது, அதனால நாங்க இடம் அளிக்கிறோம் அப்படின்னா, விமர்சனம் வருதுன்னா நீ அந்த அரசியல பேசு. அது விமர்சனம் வருது, அது தவறு அப்படின்னா அந்த அரசியல பேசுவதிலிருந்து தவிர்க்கணுமே தவிர அடையாள அரசியல் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்படி தமிழ் அறியாதவனை நீ வேட்பாளரை நிப்பாட்டலாம்? தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் எப்படி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளனா ஆவான்? இவனும் இவங்க அண்ணனும் இவன் சீமான் மின்னம்பலம் நடத்தின ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் பேசுறான். யார் வேணா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் பதவியில தமிழன் தான் இருக்கணும், அதாவது இந்த பொம்பளை பொறிக்கு போய் தான் இருக்கணும். என் கட்சியில யாரு போட்டியிடல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யாரு போட்டியிடல? ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க ஒபாமா வந்தாலே ஒரு தொகுதியை கொடுத்து நிறுத்த தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும். கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல். இது எங்க கோட்பாடு. தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. இந்த வாழ்வதற்கு எவருக்கும் உரிமை உண்டு, ஆள்வதற்கு எமக்கே உரிமை உண்டுங்கிற அந்த வசனத்துல பஞ்ச் டைலாக்ல இவனுங்க எவ்வளவு அறிவு கட்ட மடையனுங்களா இருக்கானுங்க அப்படிங்கிறத பாருங்க. வாழ்வதுன்னா என்ன? வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வாழ்றாங்களா? புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்காங்களா? மாற்று மாநிலத்திலிருந்து இங்க தமிழ்நாட்டுல பிழைக்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையில வாழ்வதில் எந்த நாம தொந்தரவும், எந்த ஒரு இடையூறும் இல்லாம, அச்சுறுத்தல் இல்லாம அவங்க வாழ வைக்கப்படணும். ஆனா மாறா வட இந்திய தொழிலாளர்கள் மீது நான் கஞ்சா கேஸ் போடுவேன், பொம்பளை கேஸ் போடுவேன், எவனும் இங்க இருக்க முடியாது, மொத்த பேரும் பொய் கேஸ் போட்டு துரத்திரவன் சொன்ன இந்த எச்சப்பொறுக்கி சீமான் தான் வாழ்வதற்கு எவருக்கும் உரிமை உண்டு, முதலமைச்சர் ஆவதுக்கு மட்டும்தான் எனக்கே உரிமை உண்டு அப்படின்னு பேச. தொழிலாளர்கள் கிட்ட தான் வாழ்வதற்கு எவருக்கும் உரிமை உண்டுங்கிற அந்த வசனத்தை நீ சாத்தியப்படுத்தி காட்டணும். மாறா சௌராஷ்டிராக்காரனை வேட்பாளராக அன்னைக்கு வச்சுட்டு அது ஆள்வது கிடையாது, அதுக்கு பேர் வாழ்வதுங்கிறான். அதுக்கு பேர் வாழ்வதா? இவன் சாட்டை துறைமுருகனும் அதே அந்த பொம்பளை பொறுக்கியும் அதே வசனத்தை எம்எல்ஏ கேண்டிடேட்டை சொல்லிட்டு வாழ்வதற்கு உரிமை உண்டு, ஆள்வதற்கு எங்களுக்கு தான் உரிமைங்கிற. எம்எல்ஏங்கிறது ஆள்வது கிடையாதா? இங்க ஒரு வார்டு உறுப்பினராக இருந்தாலும் கூட அதுவும் ஆளுகிற வகையில தானே வரும். அது எப்படி ஆள்வதற்கு உரிமை இல்லைன்னு வரும்?
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரை அறிவிச்சுட்டு அவன் வாழ்வதற்கு உரிமைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முரணான நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. இவனுங்க எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியலை, மூளை மழுங்கரிக்கக்கூடிய அரசியலை, மூளை சலவை செய்யக்கூடிய அரசியலை இளைஞர்கள்கிட்ட முன்னெடுத்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத இளைஞர்கள் வெகுவாக கவனிக்கணும். வெறும் முதலமைச்சர் பதவி இவனுங்க தான் வந்து திமுகவோட அமைச்சரவையை கேள்வி எழுப்பானுங்க. எத்தனை அமைச்சர் திமுகவில் தமிழர்கள் இருக்காங்க? ஏவா வேலு இல்லையா? வஜ்ரவேலு, அன்புமணி சொல்ற மாதிரி வஜ்ரவேலு ஏவா வேலு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. சில பட்டியெல்லாம் போட்டு இவர் தமிழரா, அவர் தமிழரா, அவர் தமிழரா. ஏன்னா உங்க அண்ணன் தான் சொல்லிட்டால முதலமைச்சர் மட்டும் தமிழரா இருந்தா போதும் அப்படின்னு. அப்புறம் ஏன் நீ அமைச்சரவையை கேள்வி கேட்கிற? சீமானே சொன்னது தானே, முதலமைச்சர் மட்டும் தமிழனா இருந்தா போதும், மீதி எல்லாரும் எந்த பதவியில் இருந்தாலும் போதும். இவனு என்ன சொல்றான், எம்எல்ஏ கேண்டிடேட் பாப்பான்னு அறிவிச்சுட்டு, எம்எல்ஏ கேண்டிடேட் சௌராஷ்டிராக்காரன் அறிவிச்சுட்டு, ஆள்வதற்கு எமக்கே உரிமை உண்டு, வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறான். என்ன முரண்பட்ட கருத்து! எவ்வளவு முட்டாளா இந்த தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் கருதினால் இது மாதிரியான நிலைப்பாட்டில் எல்லாம் நினைச்சதுக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் மாறிக்கிட்டே இருப்பானுங்க. எந்த வார்த்தை ஜாலத்தை வேணா நாம் இந்த முட்டாள் மக்கள்கிட்ட காட்டலாம், நாம் எத்தனை வார்த்தை ஜாலத்தையும் பேசி இந்த இளைஞர்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவனுங்க சுத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத குறிப்பா ஆமை குஞ்சுகள், அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அறியாமையில் இருக்கிற ஆமை குஞ்சுகள் புரிஞ்சுக்கணும். இந்த பார்ப்பனர்களுக்கு வருவோம். நம்ம சொன்ன மாதிரி ஐஐடியில நம்ம இல்லை, நமக்கான பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறதில்ல, ஐஐஎம்ல இல்லை, பாராளுமன்ற தலைமை செயலாளர்கள் பட்டியலில் நாம் இல்லை, எந்த ஒரு அதிகார பீடத்திலையும் ஓபிசிகளுக்கு இடம் இல்லை, குறிப்பிட்ட இந்த சாதிக்கு இல்லை இந்த சாதி கொடுத்துருக்கானலாம் கிடையாது. பார்ப்பனர்களை தவிர்த்து உயர் சாதி பார்ப்பன பனியா அந்த சேட்டு கும்பல்களை தவிர்த்து, மார்வாடி கும்பல்களை தவிர்த்து வேற யாருக்கும் அங்க அதிகார பீடங்கள்ல வந்து வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே அவன் நீதிமன்றத்தை எடுத்துங்க. நம்ம சமீபத்தில் கூட நீதிமன்ற தரவுகள் குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். 800 நீதிபதிகள் நினைக்கிறேன். அதுல 560 நீதிபதிகள் வந்து உயர் சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க. மீதி மொத்த ஜாதிக்கும் சேர்த்து 97% மக்கள் தொகையில் இருந்துக்கிட்டு வெறும் 150 160 நீதிபதிகள் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆள்வதற்கு உரிமை கிடையாதா? இதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? ஐஐடியோட இயக்குனர் காமக்கோடி தோல்ல அண்ணா கயிறு போட்டுக்கிட்டு சொல்றாப்ல, மாட்டு மூத்திரம் குடிச்சாலே எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறான். சன்னியாசி வந்தாராம். அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகட கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுத்தான். இங்க சாதாரணமா கிராமத்துல வசிக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாயிக்கு தெரியும், மாட்டுக்கே கோமாரி நோய் வரும், மாட்டுக்கே ஒட்டுண்ணி பிரச்சனை வரும், மாட்டு மூத்திரம் பட்ட உணவை மாடே தின்னாது, மாட்டு சாணி பட்ட உணவை மாடே தின்னாது, அதை போய் மனுஷனை தின்ன சொல்றானுங்களே அப்படின்னு கிராமத்துல இருக்கிற எளிய படிக்காத விவசாயிக்கும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய முதிர்ந்த மக்களுக்குமே தெரியும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, வயதானவர்களுக்கே அது வந்து ரொம்ப எளிமையா புரியும். ஆனா ஐஐடி இயக்குனரா இருந்துகிட்டு ஒருத்தன் தோல்ல அண்ணா கயிறு மாட்டிக்கிட்டு பேசுறான், மாட்டு மூத்திரத்துல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, எல்லாத்தையும் குணப்படுத்திடும் அப்படிங்கிறான். அந்த தகுதி மாட்டு மூத்திரம் குணப்படுத்தும் சொல்ற ஒருத்தன் ஐஐடிக்கு இயக்குனரா இருக்கான். அந்த தகுதி நம்ம வீட்டு பிள்ளைங்க எவனுக்குமே இல்லையா? அவ்வளோ பெரிய புத்திசாலியா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு மாட்டு மூத்திரத்தால எந்த பிரச்சனையும் தீராதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கிற ஒரு ஏழை விவசாயி எளிய வீட்டு பிள்ளைக்கு அந்த அறிவு இருக்கு, அவனுக்கு அந்த தகுதி இல்லையா இயக்குனராக? ஆனா முடியாது, ஒரு பேராசிரியர் ஆக முடியாது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படல ஐஐடியில. இதையெல்லாம் கேள்வி எழுப்ப இந்த துப்பு கெட்ட கும்பலுக்கு வக்கில்ல. ஆனா பாப்பானை எடுத்துட்டு வந்து 6 இடத்துல நிப்பாடு 6 வேட்பாளர் அறிவிச்சிருக்கான். அதுல ஒரு வேட்பாளரான பாப்பான் வந்து பேசுறான், பிறமொழி பார்ப்பனர்களான விஜயநகர பேரரசை வந்து தமிழர்களை வீழ்த்திட்டாங்க, அந்த பிறமொழி பார்ப்பனர்கள் ஆட்சியான விஜயநகர பேரரசின் வழி வந்தவர்கள் திராவிட கட்சியினர் அப்படின்னு சொல்லி பேசுறான். யாரு? இந்த பொம்பளை பொறுக்கி இன துரோகி நிப்பாட்டின ஒரு பார்ப்பன வேட்பாளர் வந்து பேசுறான். திராவிட கட்சிகள் வந்து விஜயநகர பார்ப்பன ஆட்சியை நீச்சிங்கிறான். பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியல்ல அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு பங்கீடும் இல்லாம விலக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை அதோட நீட்சியா இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுற தமிழ் பார்ப்பனர்களால தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியா செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போறோம். பார்ப்பன ஆட்சி நீச்சு தான்டா. அப்புறம் நீ ஒரு பாப்பான நீ ஏன் அதை வந்து எதிர்க்கிற?
காரணம் என்ன சொல்றான்னா, அவன் வந்து பிறமொழி பார்ப்பானாம், இவன் வந்து தமிழ் பார்ப்பானாம். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவன் இங்கேயும் நீ பாப்பானாவே இருப்ப, ஆந்திராவிலையும் நீ பாப்பானாவே இருப்ப, மேற்கு வங்கத்திலையும் நீ பாப்பானாவே இருப்ப, கேரளாவிலையும் பாப்பானாவே இருப்ப, டெல்லியிலையும் பாப்பானாவே இருப்ப. அப்புறம் எப்படி உனக்கு மொழி உணர்வு இருக்கும்? எப்படி நீ எப்படி மொழியால் ஒன்றிணைவ? நீ எப்படி நான் இங்க இருந்தா நான் இந்த பாப்பான், தமிழ் பாப்பான், அதனால எனக்கு தமிழ் பற்று வரும் அப்படின்னு எப்படி இந்தியா முழுக்க நீ ஜாதியாவே இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி மொழி பற்று வந்து வரும்? அப்படியான ஒருத்தனை எப்படி இந்த கிறுக்கு பைய பொம்பளை பொறுக்கி எடுத்துட்டு வந்து வேட்பாளரா நிறுத்துறான்? இல்லப்பா, தமிழ்நாட்டுல இப்படி வரும். தமிழ்நாட்டுல இருக்கிற பார்ப்பனர்களுக்கு மொழிப்பற்று இருக்கு. அவங்க தமிழ் பார்ப்பனர்கள் தான், இங்கேயே பிறந்து வளர்ந்தாங்க, அதனால மொழிப்பற்று இருக்கு அப்படின்னா, தமிழ் எந்த தமிழன் பேசுவது போலவாவது நீ தமிழ் பேசுறியா? எந்த பாப்பானாவது சாதாரண எளிய மக்கள் தமிழர்கள் பேசக்கூடிய மொழியில இந்த பார்ப்பனர்கள் தமிழை பேசியிருக்கானா? பார்ப்பனர்கள் ஒழுங்கான தமிழ்ல முதல்ல பேசியிருக்கானா? ஏம்பா இல்ல. திருநெல்வேலிக்கு போனா ஒரு மொழி வழக்கம் இருக்கு, வேலூருக்கு வந்தா ஒரு மொழி வழக்கம் இருக்கு, சென்னையில ஒரு மொழி வழக்கம் இருக்கு, கன்னியாகுமரி போனா ஒரு மொழி வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி பார்ப்பனர்கள் பேசுறாங்க அப்படின்னு எவனாவது முட்டு கொடுக்க வந்தா நாம உன் வாதத்துக்கே வரும். கன்னியாகுமரியில உள்ள மக்கள் ஒரு மொழி வழக்கத்துல பேசுறாங்க, ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. திருநெல்வேலியில் உள்ளவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க, சென்னையில உள்ளவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. ஆனா கன்னியாகுமரியில இருக்கிற பார்ப்பானோ, திருநெல்வேலியில இருக்கிற பாப்பானோ, சென்னையில இருக்கிற பாப்பானோ, வேலூர்ல இருக்கிற பாப்பானோ எல்லாமே ஒரே மொழியில பேசுறானே எப்படி அது? இதே பார்ப்பனர்கள் தான் அவர்களுக்கு தாய்மொழியா சமஸ்கிருதங்கிறான், தமிழ் பேசுறதும் நம்ம மாதிரி தமிழ் பேச மாட்டேங்கிறான். எங்க இருந்தாலும் பாப்பானவே இருக்கான், அவன் எல்லாம் ஒரு மொழி பேசுறான். மீதி நாம எல்லாம் மற்ற பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் எல்லாம் நாம வேறு மாதிரியா இருக்கோம். இப்பேற்பட்ட நபருக்கு அவன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து இவன் திராவிட ஆட்சி நிலைன்னு வீழ்த்த போறான். அண்ணன் திருமா சொல்வார், பார்ப்பனர்கள் அல்லாத இயக்கம் கண்ட இந்த தமிழ்நாட்டுல ராமதாஸ் ஒரு வரலாற்று பிழையை செஞ்சாரு, அது தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்வார். பார்ப்பனர்களை எதிர்த்தது தான் இந்திய வரலாறே. ஆரிய திராவிட போர் தான் இந்திய வரலாறே. அதே போல தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலே பார்ப்பனர்கள் எதிர்ப்பு தான். வெறுமனே அவன் இருக்கான், அவன் வசதியா இருக்கான் அப்படின்லாம் நம்ம எதிர்த்த அரசியல் வரலாறு கிடையாது. அவன் ஆதிக்கம் செலுத்துறான் அப்படின்னு எதிர்த்த வரலாறு. ஒரு காலத்தில் ஸ்டேட் பேங்க்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஸ்டேட் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் பேங்கா இல்லை பாப்பான் வீட்டு வீடான்னு அவன் மொழியில சொன்னா ஆறா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரியாது. எல்லாம் பட்டய நாமத்தை போட்டுக்கிட்டு குடிமை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சின்ன கேஷியர்ல இருந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ற அத்தனை பொறுப்புகள்லையும் நேரடியா பார்ப்பனர்கள் தான். ஸ்டேட் பேங்க்குக்கு இன்னொரு பேரே பாப்பான் பேங்க் தான். இன்னைக்கு நேரடியா இப்ப எளிய மக்கள் பார்க்குற இடத்துல பார்ப்பனர்கள் இல்லை, மாற்று மொழியினரை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. ஆனா அதிகார மட்டத்துல இன்னைக்கும் ஸ்டேட் பேங்க்ல பார்ப்பனர்கள் தான் இருக்கான். அப்படி பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் செஞ்ச மண் தமிழ் மண்ணு. அந்த அந்த ஆதிக்கத்தை எதிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் அரசியல் அதிகாரத்தில் இருந்தாவது அவங்கள மக்கள் வாக்களிச்சு அப்புறப்படுத்தியிருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு எதிரான வாக்களிச்சு பார்ப்பனர்களை அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கான். ஆனா இன்னும் அரசு எந்திர நீதிமன்றத்திலையும் ஒன்றிய அரசு டெல்லி அதிகாரத்தை கட்டுப்பாட்டில் இருக்கிற அத்தனை இடங்களையும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் தான் இருக்கு. அதை எதிர்த்து நம்ம இன்றும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த மண்ணில் பார்ப்பனர் எதிர்ப்பு இயக்கம் கண்டுச்சோ அந்த மண்ணில் பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குப்பா, அதனால அவங்களுக்கு கூட்ட வந்து நான் சீட்டு கொடுக்குறேன்னு 2% 1% கூட மக்கள் தொகை இல்லாத ஒரு பிரிவினருக்கு 6 சீட்டு கொடுத்துருக்கான்னா இவன் எவ்வளவு பெரிய இனத்துரோகி அப்படிங்கிறத நாங்க மனசுல வச்சுக்கணும். இவன் பேசுற அரசியலான ஈழத்துக்கும் துரோகம் செஞ்ச எச்சப்பொறிக்கு இவன் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தொடர்ந்து துரோகம் விளைவிக்கக்கூடிய தமிழர்களின் எதிரியான இன எதிரியான ஆரியர்களுக்கு வாய்ப்பளிச்சு அவர்களை மறுபடியும் நம்ம உச்சந்தலையில் ஏறி உட்கார வைக்கக்கூடிய வேலையை இந்த பார்ப்பன எச்ச எலும்பு குருமூர்த்தியோட ரத்தம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ளணும். இந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் கூடாரமும் பார்ப்பனர்களின் அல்லக்கைகள் அப்படிங்கிறத நினைவில் கொண்டுகிட்டு இவர்களுக்கு தக்க பதிலடியை தொடர்ந்து நம்ம தேர்தல் களத்திலையும் கொடுக்கணும், மக்கள் தளத்திலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவின் மூலமாக கேட்குறோம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சீமானோட அடிவருடிகள், தமிழின விரோதிகள், இன துரோகி. நன்றி.